நேத்ரா டேரோ அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டேரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள், பொது பலன்கள். தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் 8056506597. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் மாத பலன், உறவுகள். சரிங்களா? ஏப்ரல் மாதம் உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். நல்லா இருக்கு. ஓகே, உறவுகள்ங்கும்போது உங்கள் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதம் நீங்கள் எப்படி இருப்பீங்க? மறுபடியும் கீழே அவரே தான் இருக்கார். நைட் ஆஃப் வான்ஸ் உங்களுக்கே தெரியும். ரொமான்ஸ். சரிங்களா? எடுத்தோன்ன ரொமான்ஸ் கார்டு வந்துருச்சு. இது ரொமான்ஸ் மட்டும் இல்லை, உண்மையை சொல்லணுன்னா உறவுகள் விஷயத்தில், அதாவது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி, அதாவது போன மாதம்ன்ட்டு இல்லை, ஆக மொத்தம் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்குவீங்க. இல்லை, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும். சரிங்களா? என்னென்ன செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதை செய்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணுவீங்கன்னு வைங்களேன். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நைட் ஆஃப் ஒன்ஸ் வந்து அப்படியே துருன்னு இருப்பார், மனசுக்கு பிடிச்சதை செய்வார். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் நடக்கலை அப்படின்னா அது இந்த மாதம் நடக்கும். சரிங்களா? இப்போ லவ் பண்ணுறவங்க வந்து ரொமான்ஸ் பண்ணணும், இல்லை உங்கள் லவர் வந்து ரொமான்டிக்காக பிஹேவ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ரொமான்டிக்காக பிஹேவ் பண்ணலாம். சரிங்களா? அதாவது காதலை வெளிப்படுத்துறது இல்லையா? மனசில் வச்சுருக்கிறத விட காதலை வெளிப்படுத்துறது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். மாற்றம்ங்கிறது வந்து என்ன சொல்கிறது, டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்களா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது தமிழில் என்ன ரெப்டைல்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? இப்போ ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. மாற்றம்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இதுக்கு முன்னாடி வந்து உங்கள் கூட கோவமாகவே நடந்திருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதம், இப்போ போன மாதம் வந்து கோவமாக நடந்திருக்காங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க, உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்கன்னு வைங்களேன். சிங்கிள்ஸ் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் லவ் இன்ட்ரெஸ்ட்டு வரும். உங்களுக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட் வரும். லவ் இன்ட்ரெஸ்ட்டோட ஒருத்தர் வரலாம். ரொம்ப நல்லா இருக்குது இந்த எனர்ஜி. இந்த குதிரை பாருங்களேன், எவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. துருன்னு இருக்கும் இந்த மாதம். நல்லா இருக்குது. மெயினாக சொல்லணுன்னா உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்ன செஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க, ஆசை இருக்கோ அது செஞ்சுக்குவீங்க. நல்லா இருக்குது எனர்ஜி. சரி, ஏப்ரல் மாதம் உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஏப்ரல் மந்த் சிச்சுவேஷன். பார்த்தீங்களா, நான் கீழே, அதாவது நான் ஷஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே கீழே ஏஸ் ஆஃப் கப்ஸ் தான் வந்தது. அடேங்கப்பா, ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதம். இங்கே கீழே பாருங்களேன், குயின் ஆஃப் கப்ஸ். கண்டிப்பாக உங்கள் மேலே ஒருத்தர் அன்பு காட்டுவாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய அன்பு இருக்குன்னு வைங்களேன். இங்கே பாருங்கள், அப்படியே வழியுது பார்த்தீங்களா அன்பு. எப்படி அந்த கோப்பையிலேருந்து அன்பு அப்படியே வழியுது பாருங்கள். அவ்வளோ அன்பு இருக்குது. கப்பு ஃபுல்லாக அன்பு, அதுலேருந்து மறுபடியும் வழியுது. சில பேர்த்துக்கு எப்படின்னா, யாருக்கிட்டையாவது பேசாமல் இருந்திருக்கீங்க, இல்லை உறவு நிலை சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் வந்து ஒன்று சேர்ந்துருவீங்க.
என்ன சொல்கிறது, இப்போ எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக பார்த்தப்போ இப்போ மனைவி கோச்சிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி இந்த கோச்சிட்டு போனது, இல்லை ஒரே வீட்டில் இருந்துகிட்டே கோச்சிட்டு அன்பு காட்டாமல் பேசாமல் இருக்கிறது, நீ என்னத்தையோ செஞ்சுட்டு போனா பாட்டுக்கு நான் இருக்கேன், நீ பாட்டுக்கு நீ இரு, ஒரே வீட்லேயே அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் இணைவு இருக்குது. ரீகன்சிலியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஏஸ் ஆஃப் கப்ஸ் வரும்போது. இதையும் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, யாராவது உங்களுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே அவங்க கூட நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம். யாரோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம். இப்போ வரைக்கும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவே தான் இருக்கீங்க. உங்களுக்கு தெரியல அவருக்கு வந்து உங்கள் மேலே மனசுக்குள்ளே லவ் இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கலாம் இல்லையா? ஏன்னா ஃப்ரெண்ட்லியாகவே தான் இருப்பீங்க, ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே லவ் இருக்கும். சரிங்களா? இந்த மாதம் மேபி நீங்கள் போய் அவங்கக்கிட்ட சொல்லலாம், இல்லைன்னா அவங்க வந்து உங்ககிட்ட அந்த லவ்வை சொல்லலாம், ப்ரப்போஸ் பண்ணலாம். ஸோ லவ் ப்ரப்போசல் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்கே, ரொம்ப அழகாக இருக்கே. இன்னொன்று இருக்குது சரிங்களா, நீங்கள் யார் மேலேயாச்சும் அன்பு காட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க, இல்லை சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் சொல்லுவீங்க. சரிங்களா? லவ் மெசேஜ் இருக்குது. எப்பவுமே பேர்ட் வந்து மெசேஜை ரெப்ரசன்ட் பண்ணும். மெசேஜ் இருக்குது கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், டபிள்யூ தெரியுது, இப்படி பார்த்தா எம்ன்னு தெரியும். இது வந்து கடவுள்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உறவு தான் ஏஸ் ஆஃப் கப்ஸுங்கும்போது. நம்ம அப்புறமா எல்லாம் கிளாரிஃபை பண்ணுவோம். ரொம்ப நல்லாயிருக்கு. இப்படி வச்சு தான் எனக்கு பழக்கம். சரி, அடுத்தது அந்த சவால் வரும்போது நான் இப்படி நகர்த்திட்டு வர்றேன், அப்புறம் கிளாரிஃபை பண்ணுவோம். சரி, உறவுகள் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சவால் என்னவாக இருக்கும்? இது வித்தியாசமான சவாலாக இருக்குது. சரி, இதில் என்னன்னா, நீங்கள் யாருக்காச்சும் போய் ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டுருக்கீங்க, ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே லவ் இருக்குது, ஆனால் போய் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க. எப்படி சொல்கிறது? போய் சொல்கிறதுங்கிறதே வந்து உங்களுக்கு கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். அது உண்மையான சவால் தான். உண்மையான சவால் தான். லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. ஸோ அது கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். அது போக போய் சொல்கிறதுங்கிறது, இப்போ நீங்கள் எங்கே போய் எப்படி போய் மீட் பண்ணலாம், மீட் பண்ணி சொல்லலாமா, இல்லை ஃபோன் பண்ணி சொல்லலாமா, மெசேஜ் பண்ணி சொல்லலாமா? ஏன்னா இங்கே பார்த்தீங்களா, வேர்ல்டு அது வந்து ஆன்லைனாக குறிக்கும். அப்போ நீங்கள் நினைக்கலாம், சரி நம்ம ஃபோன் பண்ணி சொல்லுவோமா, இல்லை மெசேஜ் பண்ணி சொல்லுவோமா, எப்படி சொல்கிறது இல்லையா? அதை பற்றி ஒரு யோசனை. இங்கே பாருங்கள், அவர் இங்கே வச்சுட்டு நின்றுட்டு யோசனை பண்ணிகிட்ருக்காரு, பிளான் பண்ணுறாரு என்ன பண்ணலாம். ஆனால் உங்கள் அன்பு வந்து தூய்மையானது. இங்கே தெரியுதுங்களா லில்லி? இது வந்து தூய்மையை குறிக்கும். இப்போது ஒருத்தர் வந்து உங்களுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னா அந்த அன்பு தூய்மையானதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அன்பு இது வந்து ஆசை. சரிங்களா? ஏதாச்சும் போய் மொட்டை மாடியில் நின்று சொல்லி பாருங்கள், இல்லை பீச் ஓரத்தில் நின்று சொல்லி பாருங்கள், இல்லை பார்க்கில் கூப்பிட்டு சொல்லி பாருங்கள். இன்னொன்று இருக்குது, பிளான் பண்ணுறதே வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் பண்ணணும். ஒரு சரியான நேரம் பார்த்து, டைமிங் பாருங்களேன் இவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது வந்து ஏழஸ், அதாவது மேஷம். நம்ம வந்து ஏப்ரல் 20, 21 வரைக்கும் டேட் சொல்வோம். கரெக்டாக ஏப்ரல் மாதத்துக்கு வந்திருக்கு கார்டு. ரொம்ப அழகாக டைமிங் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஏப்ரல்லையே சொல்லலாம், இந்த மந்த்தே சொல்லலாம். நீங்கள் கடகம், விருஷிகம், மீனம், மேஷம், சிம்மம், தனுசு. அதுக்காக இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, சரிங்களா? நான் அதை பற்றி வேணால் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஏன் வந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருந்துங்கிறதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன், சரிங்களா? முடிஞ்ச இந்த வீடியோலேயே சொல்கிறேன்.
சரி, இப்போ பலன் என்னன்னு பார்த்துருவோம், அவுட்கம் என்னன்னு பார்த்துருவோம். மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இந்த கப்புக்குள்ளேயே அனுபவிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. அப்படி உட்காந்திங்கன்னா கண்டதையும் நினைக்க தோணும். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இந்த மாதம் அன்பை நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வெளிப்படுத்தாமல், இப்போ கணவன் மனைவியாக இருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கீங்க, பேசிடுங்க. அன்பு தான் இருக்குல்ல மனசுக்குள்ளே, இல்லையா? கப்பில் வச்சுருக்கீங்க தானே, பேசிடுங்க. அப்படி பேசலைன்னா உங்களால் தூங்கக்கூட முடியாது. சீரியஸாக சொல்கிறேன். இந்த மாதம் அதையே நினச்சிக்கிட்டே தூங்காமையே இருக்க போகிறீங்க. இது 9 ஆஃப் ஸ்வாட்ஸுங்கிறது என்ன? நம்மளாவே அதே இதையும் நினச்சிட்டு நம்மளே இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உட்காந்துக்க வேண்டியது தான், தூங்கக்கூட முடியாமல். பாருங்க, இதில் எல்லா பிளானட்ஸோட சயின்ஸும் இருக்கும். இப்போ தான் சொன்னேன் ஏன் எல்லா ராசிக்கு போகிறதுன்னு, அப்புறம் சொல்கிறேன். நாங்கள் டயராகவே சொல்லிடுச்சு. இங்கே பாருங்கள், எல்லா ராசியோட சிம்பிள்ஸும் இங்கே இருக்கும். நான் எடுத்தோன்னே என்ன சொன்னேன்? ரீகன்சிலியேஷன் சொன்னேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஏஸ் ஆஃப் வான்ஸும் ரீகன்சிலியேஷன். யாரெல்லாம் பிரிஞ்சிருந்தீங்களோ, ஒரே வீட்டில் இருந்தே பிரிஞ்சிருக்கிறது, தூரமாக இருந்து பிரிஞ்சிருக்கிறது, பேசாமல் பிரிஞ்சிருக்கிறது, ஒழுங்காக பேசாமல் இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் யாராச்சும் இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் ஒன்று சேருவீங்க, திரும்பவும் பேசிக்குவீங்க, திரும்பவும் சேர்ந்துக்குவீங்க, திரும்பவும் ரொமான்ஸ் பண்ணுவீங்க, திரும்பவும் சந்தோஷமாக இருப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நான் இன்னும் பலனுக்கு போகலை இல்லையா, நான் கீழே வந்துட்டேன். இங்கே வைக்கிறேன், சரிங்களா? அதனால் அன்பை மனசுக்குள்ளேயே உள்ளேயே போட்டு வச்சுக்காதீங்க, அன்பை வெளிப்படுத்திடுங்க. யாருக்காச்சும் ப்ரப்போஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கூட ப்ரப்போஸ் பண்ணுங்கள். ஆனால் ப்ரப்போஸ் பண்ணும்போது பார்த்து என்ன பேசணும், எப்படி பேசணும், எங்கே பேசலாம், இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்கு இல்லையா, எங்கே பேசலாம். பீச் பக்கம் இங்கே நீர்நிலை பார்க்குறீங்களா, ஆத்தோரம் அந்த மாதிரி ஏதாச்சும், சரிங்களா? நீர்நிலை இல்லை மொட்டை மாடி. இவர் பாருங்கள் மாடியில் தான் நின்றுட்டுருக்காரு. சினிமாவில் வர மாதிரி போய் மொட்டை மாடியில் ப்ரப்போஸ் பண்ணுங்க, சரியா? அது உங்களுக்கு தெரியும் எப்போ எப்படி ப்ரப்போஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். இல்லை மெசேஜ் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா கூட அனுப்பலாம். ஏன்னா இது வந்து ஆன்லைன், ஸோ மெசேஜ் பண்ணலாம், ஃபோன் பண்ணலாம். ஆனால் அன்பு உள்ளேயே மட்டும் வச்சுட்டு உட்காராதீங்க. உட்காந்திங்கன்னா அப்படி இப்படி ஆகிடுவீங்க. ஓகேவா? தூங்கக்கூட முடியாது. பாருங்கள், ஏஸ் ஆஃப் கப்ஸ் கீழே ஏஸ் ஆஃப் வான்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது. சரி, பலன் பார்த்துடலாம். ஏப்ரல் மாதம் பலன் எப்படி இருக்கும்? சூழ்நிலை பார்த்தாச்சு, சவால் பார்த்தாச்சு, பலன் பார்த்துடலாம். நிஜமாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏப்ரல் மாதம் உறவுகள் பார்க்கும்போது. அதாவது சவாலும் இதுவும் ரொம்ப கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது 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 எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ பிளானிங் தான் உங்களுக்கு விஷயமே. இப்போ எப்படி காதலை வெளிப்படுத்துறது, எப்படி போய் சமரசம் பண்ணுறது, எப்படி இருந்தாலும் கைடன்ஸில் வரும், கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம கைடன்ஸில் பார்த்துருவோம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க ப்ரப்போஸ் பண்ணணும், அவங்க வந்து சொல்லணும். இப்போ பேசாமையே இருக்கீங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து பேசட்டும். உங்களுக்கு அன்பு இருக்குது, வச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்கீங்க, நீங்கள் காட்ட மாட்டீங்க, ஆனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க வந்து காட்டணும். இது எவ்வளோ நாளைக்கு இப்படியே போய்கிட்ருக்கோம். நீங்கள் வந்து ரொம்ப தூரமாக பார்த்தீங்கன்னு வைங்களேன், அது எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப தூரமாக இருக்குது உங்களுக்கு. அப்படி கிடையாது, அவ்வளோ தூரமெல்லாம் கிடையாது, சரிங்களா? இங்கே பாருங்கள், எல்லாமே வான்ஸ். வான்ஸ்னால் என்ன? ஆக்ஷன். வச்சுட்டு உட்கார்றது வான்ஸ் கிடையாது, சரிங்களா? வான்ஸ்னா ஆக்ஷன். நெருப்பு தத்துவம், நெருப்பு அது எப்படி இருக்கும்? அப்படியே அனல் பறக்காது இல்லையா? எனக்கு வேறு ஏதோ சொல்ல வருது. அப்படியே நீங்கள் ரொமான்ஸ் பண்ணாலே அனல் பறக்கும்னு வைங்களேன். ஓப்பனாக சொல்லணுன்னு அப்படி தான். அதுதான் நைட் ஆஃப் வான்ஸ் அண்ட் டேஸ் ஆஃப் வான்ஸ், சரிங்களா? நிஜமாலுமே இந்த மாதம் ஒரே ரொமான்டிக்காக இருக்கும் உங்களுக்கு, அதுதான் உண்மை.
நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காதீங்க. நீங்களே போய் அன்பை சொல்லிடுங்க. அன்பை வெளிப்படுத்திடுங்க. அதை நீங்கள் எப்படி வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி அன்பை வெளிப்படுத்தணுங்கிறது உங்களுக்கு தெரியும். எப்படி வெளிப்படுத்தினா அவங்க வந்து உங்களுக்கு அன்பு இருக்குங்கிறத அவங்க உணர்வாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்படி செய்யுங்க. மறுபடியும் இதுவும் அதே மேஷம்தான், சரிங்களா? கண்டிப்பாக இந்த இந்த ஏப்ரல் மாதம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் ஒன்று சேர்ந்துருவீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க, அன்பாக இருப்பீங்க. அன்பு கிடைக்கும், அன்பு கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அன்பு காட்டுவாங்க. ஒருத்தர் அன்பு காட்டுவாங்க. நீங்களும் அன்பு காட்டுங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்காதீங்க. அன்புக்கு எதுக்கு வெயிட் பண்ணணும்? அன்பை காட்டுறதுக்கு எதுக்கு வெயிட் பண்ணணும்? இல்லையா? அன்பு காட்டிட வேண்டியது தானே. இதில் என்ன இருக்குது? ஓகே, கடுமையாக பேசாதீங்க, சரிங்களா? தேவையான விஷயத்தையெல்லாம் விட்டுருங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக வருது. இதோ தேவையான விஷயத்தையெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மனசில் மைண்டில் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், தேவையில்லாதது எல்லாம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏதோ ஒரு பக்கம் நீங்கள் மாட்டிக்கிட்ட மாதிரி தோணுதா? யோசிச்சு பாருங்கள். நினச்சேன் நான். ஓகே, அதாவது நீங்கள் வேறு மதமாக இருக்கலாம், நீங்கள் வேறு மேபி ஐ மீன் ஒருத்தர் ஹிந்து, ஒருத்தர் வேறு ரிலீஜியன், கிறிஸ்டியன், முஸ்லீம் அந்த மாதிரி இருக்கலாம். அதனால் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்கலாம். ஓஹோ, ஓகே, புரிஞ்சு. ஆனாலும் நீங்கள் வெளிப்படுத்தி பாருங்கள், சரிங்களா? இல்லை குடும்ப சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம், அதாவது இந்த சம்பிரதாயம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்கள் வீட்லேயோ இல்லை அவங்க வீட்லேயோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம். அதனால் உங்களுக்கு போய் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரே யோசனையாக இருக்குது இல்லையா? அது மட்டும் இல்லை, எனக்கு இன்னொன்று தோணுது. நமக்கு தான் இந்த மாதிரி எண்ணம் இருக்கோ, ஃபீலிங்ஸ் இருக்கும், அவங்களுக்கு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இது அதுவும் குறிக்கும். நம்ம மட்டும்தான் இப்போ நினச்சிட்டு தூங்காமல் இருக்கிறோமா? அவங்களுக்கும் இந்த மாதிரி இருக்குமா? அவங்க மனசுலேயும் நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குமா அப்படின்ட்டு வேறு உங்களுக்கு டவுட்டு. இந்த சந்தேகம் எல்லாமே தேவையில்லாதது தான். இதுலேருந்து வெளியில் வர முடியாது உங்களால். சில பேர் உண்மையை சொல்லணுன்னா இப்படி தான் இருக்கீங்க, கண்டதையும் போட்டு நினச்சிட்டு அதுலேருந்து வெளியில் வரவும் முடியல. இதுலேருந்து வெளியில் வரலைன்னா இது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்? இப்படியே வச்சுட்டு உட்காந்துக்க வேண்டியது தான். கரெக்ட் தானே? யோசிச்சு பாருங்கள், சரிங்களா? எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம்? இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க எப்படி வெளிப்படுத்தலாம்? ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுங்க. இல்லை ஏதாச்சும் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கூட, இதை இங்கே பாருங்கள், குழந்தைங்க இருக்குது. இதை இங்கே ஒரு குழந்தை இருக்கா, தெரியுதா? 2 குழந்தைங்க. பாருங்கள், இங்கே ஒரு குழந்தை இருக்குது, இங்கே ஒரு குழந்தை இருக்குது. குழந்தைங்க மூலியமாக சொல்லுங்கள். என் அம்மா கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு தான் சொல்லுங்களேன். இப்போ என்ன அதனால்? இங்கே கீழே வேறு நம்ம என்ன வச்சுருந்தோம்? ஏதோ ஒன்று வச்சுருந்தோம் இல்லையா? என்ன வச்சுருந்தோம்? இங்கே பாருங்கள், அதுக்கு கீழே மேலே வேலை பாருங்கள், ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ். இந்த ஏஸ் வர்றது சின்ன விஷயமே கிடையாது. நீங்கள் அதை முதல் புரிஞ்சுக்கணும். வாய்ப்பே இல்லை. நான் இந்த மாதிரி எந்த ரீடிங்லேயும் பார்க்கல, எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக பண்ணதில். கண்டிப்பாக புதிய துவக்கம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அதுவும் ரியாலிட்டியில் இருக்குது, நிஜத்தில் இருக்குது. நீங்கள் மேபி கற்பனையிலேயே நினச்சிட்டு இருந்திருக்கலாம், ஆனால் இந்த மாதம் கண்டிப்பாக நிஜத்தில் நடக்கும். இது நிஜம், சரிங்களா? அன்பை வெளிப்படுத்துங்கள். அப்படி தான் டைட்டில் போடணும் போல இருக்கே, இல்லையா? கடுமையாக பேசாதீங்க, கடுமையாக பேசாதீங்க. அப்படி பேசும்போது ஏதாச்சும் ஒன்று பேசுகிறாங்க அப்படிங்கன்னா ரொம்ப கரெக்டு சொல்லாமல் இருக்கீங்க. ஹைப்ரிட்ஸ்டஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அவங்க மனசில் இருக்கிற ரகசியம் யாருக்குமே தெரியாது, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே தெரியுதுங்களா இந்த டோரா புக்கு? அந்த புக்குக்குள்ளே இருக்கிறது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பாருங்கள், இப்போ தான் 3ஆம் பிறை முடிஞ்சா. இல்லைன்னா ஒன்று பண்ணுங்கள், ரகசியமாக ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள்.
ரகசியமாக ப்ரப்போஸ் பண்ணுங்கிறது இங்கே வரல. எனக்கு நான் அப்படி பார்க்கல. பேசாமல் இருக்காதீங்க, சொல்லாமல் இருக்காதீங்க. ஹை ப்ரீஸ்டஸ்னால் சொல்லாமல் இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது. பேசிடுங்க. என் மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லிடுங்க. சரிங்களா? சரி, கைடன்ஸ் பார்த்துடலாம். உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு ரிலேஷன்ஷிப்பில் என்ன கைடன்ஸ்? டென் ஆஃப் பெண்டக்கிள்ஸ். இதுக்கு மேலே என்ன வேணும்? இந்த உறவு, அதாவது அன்பு வெளிப்படுத்தினீங்கன்னா இந்த உறவு கண்டிப்பாக நீண்ட கால உறவு தான், அதில் சந்தேகமே இல்லை. சரிங்களா? அது மட்டும் இல்லை, நீங்கள் இது குடும்பம் சம்மந்தப்படுறது. டென் ஆஃப் பெண்டக்கிள்ஸுங்கிறது குடும்பம். ஸோ குடும்பத்துக்குள்ள ஒரு இணைவுங்கிறது இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குது. குடும்பத்தோட சப்போர்ட் இருக்குது. ஏன்னா டென் ஆஃப் பெண்டக்கிள்ஸுங்கிறது இப்போ நான் சொன்ன மாதிரி குடும்பத்தோட சப்போர்ட் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக இருக்குது. கணவன் மனைவி உறவுனாலும் வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆக மொத்த ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்குது. இது நீங்கள் பிளான் பண்ணும்போது லாங் டேர்முக்கு பிளான் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். நீண்ட காலம்ங்கிற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் பிளான் பண்ணும். அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா 3 ஆஃப் வான்ஸுங்கிறது லுக்கிங் அஹெட், அந்த ஃபார் ஃப்யூச்சர், நீண்ட கால எதிர்காலம் பற்றி யோசிக்கிறது தான் அதுக்கு ஆக்ஷன் எடுத்து அந்த உறவு நீட்டிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் 3 ஆஃப் வான்ஸ். சரிங்களா? கன்னி, அதுதான் உங்கள் கைடன்ஸ். குடும்பத்தில் பேசுங்க. குடும்பத்தோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட சப்போர்ட் கேளுங்க. சரிங்களா? ரொம்ப அழகாக இருக்குது. ஏப்ரல் மாதம் உறவுகள் அப்படியே வச்சுக்காதீங்க. விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்கறது நல்லது. விட்டு கொடுக்காமையெல்லாம் இருக்க வேண்டாம். அன்பை வெளிப்படுத்துங்க. குடும்பத்தோட சப்போர்ட் இருக்குது. பேசுங்க, ஃபோன் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள், மீட் பண்ணுங்கள், ரொமான்ஸ் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். இந்த மாதம் எல்லாமே நல்லா இருக்குது. துருன்னு இருங்க, சுறுசுறுப்பாக இருங்க. சரிங்களா? நான் ஏன் எல்லா ராசிகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் லக்னம் பொறுத்த வரைக்கும் சரி, உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ஒரு ராசியில் இருப்பார், அந்த ராசி இங்கே வந்திருக்கும். 7ஆம் அதிபதி ஒரு ராசியில் இருப்பார், அந்த ராசி இங்கே வந்திருக்கும். சரிங்களா? இப்போ குடும்பத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம். 2ஆம் அதிபதி ஏதாச்சும் நான் சொன்ன ராசியில் இருப்பார். அப்போ நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்கணும். எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்குன்னு பார்க்கும்போது நான் சொன்ன ராசியிலெல்லாம் உங்களுடைய 2, 7, இப்போ லவ் பார்க்குறோம் அப்படின்னா 5ஆம் அதிபதி இருப்பார். சரிங்களா? அந்த மாதிரியெல்லாம் பார்த்தோன்னு வைங்களேன், ஆல்மோஸ்ட் எல்லா ராசியும் வந்துடும். அதனால தான் சொல்லும்போது நான் டேரோ ரீடிங் பண்ணும்போது இது எல்லா ராசிகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் பர்டிகுலராக இந்த ராசிக்கு அப்படின்னு சொல்லியெல்லாம் நான் ரீடிங் பண்ணுறதில்ல. சரிங்களா? ஆக மொத்தம் ஏப்ரல் மாதம் உறவுகள் ரொம்ப அழகாக இருக்குது, ஒரே அன்பாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி எல்லாமே செய்யுங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் உறவுகள் விஷயத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தோஷமாக இருக்கணும். வாழ்த்துக்கள்.